பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனிடத்தில் நாம் கிட்டிச் சேரும்படியாக உம்மிடத்தில் ஓடி வந்தேன். ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருவம். அவர்கிட்ட போனால் நல்ல பாதுகாப்பான். மறுபடியும் கொரோனா தலை தூக்குதுன்னு சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. வெள்ளம் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், அழிவு ஒரு பக்கம், விதவிதமான வியாதிகள் பெருகுகிறது. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருவம் என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம் வாருங்கள். ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருவம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உந்தன் நாமம் பலத்த துருவம் ஏசையா. வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் வருபவனை புறம்பே தள்ளுவதில்லை. எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே, எதை கேட்டாலும் தருவேன் என்றவரே. உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன், உமது நாமத்தில் தினமும் ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருவம் ஏசையா. நாளிலே கூடார மறைவிலே, இங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே, ஒளித்து பாதுகாப்பே என்று சொன்னவரே. உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே, உந்தன் மறைவிலே அனுதினம் வந்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருவம் ஏசையா. மலையிலே காயங்கள் நடுவிலே, கல்வாரி மலையிலே காயங்கள் நடுவிலே அடைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே, வந்து அடைந்திடுவே, சுகமும் அடைந்திடுவே. பரிசுத்தமாய் வாழ மகிமை செலுத்திடுவே, பரிசுத்தமாய் வாழ மகிமை செலுத்திடுவே. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருவம் ஏசையா. உம்மிடத்தில் ஓடி வந்தேன் ஏசையா, உங்கள் நாமம் பலத்த துருவம் ஏசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
எங்கள் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உங்க மகிமை கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே அனுப்பி உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமை கிருபை வல்லமை இறங்குவதால் தேவ பிரசன்னம் இறங்கி மூடட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லை, நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துகிறார். அந்த தேவனுக்கு நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களாக பாத்திரவான்களாக இருக்கணும். இதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நான் பெரிய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி நெகேமியா என்ன செய்தானா, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன செய்தார்களா, அர்ப்பணித்தார்களா. நல்ல வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். என்ன நல்ல வேலைன்னா, ஜெபம் பண்ணுறதை விட உலகத்தில் நல்ல வேலை வேறு எதுவுமே கிடையாது. பைபிள் வாசிக்கிறது மாதிரி ஒரு நல்ல வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அருமையான இந்த பூமியில் ஒரு முறை கடந்து போகிற ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை நம்ம ரொம்ப சரியாக பயன்படுத்தணும். ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு அமைப்பு, கணவன் மனைவி பிள்ளைகள், அப்புறம் வேலை தொழில், சம்பாதிக்கிற பலன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நம்ம எல்லாம் ஐக்கியமாகி ஜெபிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு. இதெல்லாம் எதற்குன்னா, இந்த பூமியில் கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம மகிமையாய் வாழவும் ஜீவிக்கும். அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, நான் சொல்கிறத ஒருத்தர் கேட்கலை, என் பேச்சு இங்கே எடுபடலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசாமல் சண்டை போட்டு மனக்கசப்போடு பழிக்கு பழி வாங்கி கொலைவெறியோடு குற்றப்படுத்தி குறை சொல்லி கொண்டு எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்கள அப்படி மனநோக பண்ணுறதை நம்ம அந்த பூமியில் பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம யாவரோடும் சமாதானமாக இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யவும் கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடவும் தான் ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் நமக்கு முன்பு வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், குறிப்பாக பவுல் செய்திருக்கிறார். வேலை செய்து கொண்டே கூடார வேலை செய்து கொண்டே அவர் கர்த்தருடைய வேலையை செய்து அநேக ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக இருந்திருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 9:16 நம்ம பார்க்குறோம், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என் பேரை அறிவிக்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கருவி, பாத்திரம்னு ஆண்டவர் அவரை பற்றி ரொம்ப மேன்மையாக பாராட்டி மெச்சிக்கொள்கிறத பார்க்குறோம். அதனால் அப்போஸ்தலர் பவுலை பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடுது, நல்ல தொழில், நல்ல வருமானம், இப்போ அதை விட்டுட்டு நான் அங்கேயும் ஓடி ஊழியம் செய்ய முடியாதுன்னு நினைக்கல. வேலை செய்து கொண்டே ஊழியத்தில் பிரகாசித்தாரா. அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, எனக்கு வேலையை காட்டிலும் ஊழியமே முக்கியமானு சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொல்லிட்டு, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ கேடு என்று கிறிஸ்துவின் அன்பை, மனதுருக்கத்தை அவர் போய் கணக்கற்ற ஜனங்களுக்கு சொல்லி ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வருஷத்தை ஆண்டவருக்காக நம்ம செலவழிக்கணும், பயன்படுத்தணும், சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், நம்ம கிராமங்களை தத்தெடுக்கணும், போய் ஒவ்வொரு கூட்டங்களை போட்டு அந்த ஜனங்களுக்கு ஆறுதலை இயேசுவை சொல்லணும். இந்த வேலையை, ஊழியத்தை செய்யதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை விட்டுட்டு சும்மா மேலோட்டமாக உண்போம், குடிப்போம், உல்லாசமாக இருப்போம்,
விடுமுறையாக அங்கே போவோம் இங்கே போவோம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பொழுதுபோக்குற நாட்களை காலத்தை வீணடித்து கர்த்தருக்கு மகிமையை பரப்புறதுக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு மனநோவை கொண்டு வந்துடாதீங்க. அதனால தான் இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள்னு நெகேமியா பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், உழைக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்களே. கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்படி யார்கிட்ட பேசணும், எங்கே போய் ஊழியம் செய்யணும், இல்லைன்னா திடீர்னு அவரே ஆட்கள் உங்கள்கிட்ட அனுப்பி வைப்பார், சுவிசேஷ அறிவிக்க அனுப்பி வைப்பார். அதைத்தான் வேதத்தில் நம்ம பல இடத்துல பார்க்குறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த நல்ல வேலையை செய்ய உங்களை குடும்பமாக அர்ப்பணிங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ணினால் என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் இந்த காலை நேரத்தில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களோடு பாடி துதித்து இன்றைக்கு இந்த வாழ்க்கை உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, ஏதாவது ஒரு விதத்திலே உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் பயன்படுத்தும். இந்த குடும்பங்களில் நல்ல ஆரோக்கியம், பலன், சுகம் வரட்டும். தேவையில்லாத ஆண்டவரே விரயமாகிற பணம் நேரங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தந்து இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார், கிருபையால் நிரப்புவார். ஆமேன்.